வணக்கம். நேதாஜி தட்சிணாமூர்த்தி பேசுகிறேன். சுமித்ரா வந்து மெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் அல்லது மெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறம் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்குள்ள பேமெண்ட் பண்ண முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு அப்புறம் ஆசைப்பட்டாங்க. பட் வந்து 3வது கவுன்சிலிங்கும் கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்போ சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு இன்ஜினியரிங் சப்ளிமெண்ட்ரி இருக்குன்னு ஒரு 1 வீக்கு அதை ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாதாரணமான ஒரு வேலை பார்க்குறவங்களாம், உங்கள் அம்மாவும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ சுமித்ரா அவங்களோட ஃபீலை வந்து 2 பேரும் அவங்க அம்மாவும் பொண்ணு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பொண்ணுக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி கம்மியான ஃபீஸில் எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்து ஹாஸ்டலுக்கு மட்டும் பணம் கட்டி படிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க கேள்வி. நானும் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற ஐடியா ஆசையாக பண்ணேன். ஆனால் என்னால் வீட்டு சூழ்நிலை ரொம்ப இதாக இருந்ததுனால அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், நானும் இன்ஜினியரிங் படிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சார் மூலமாக வந்துச்சு. அப்புறம் சேர்ந்து சார்கிட்ட போயிருந்தேன். அப்புறம் சார் வந்து அவரால் முடிஞ்ச உதவி பண்ணி எனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்கிட்டேன். பிஎஸ்சி நர்சிங் படிக்க ஐடியாவில் வச்சுருந்தோம். பாப்பா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் படிக்கிறமானுச்சு. நான் அதெல்லாம் முடியாதுமா, அவ்வளோக்கு பணம் கட்ட முடியாதுமா, ஏதோ உனக்கு திறமைக்கு ஏதோ படிக்கணுங்கிற தோணுதோ அதை படியுமா அப்படின்னோம். சரி, இதனால் படிக்க வைக்க முடியுமாம்மான்னு கேட்டுச்சு. சாரை நம்பி வந்தோம். என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன்னு சொல்லி வாங்கம்மான்னு சொன்னாங்க. அதனால் இந்த சாரை பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் யார் பிள்ளைங்க படிக்காமல் இருக்கோ அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. சாரை பார்த்து டைரெக்டாக பாருங்கள். நானும் சாரை நம்பி தான் வந்தேன். அங்கேருந்து சரி எப்படின்னு போய் காலேஜெல்லாம் பார்த்துட்டு அட்மிஷன் போடுவோம். எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, என்ன இப்படி ஒரு இதில் போகிறோமே அப்படின்னு சொன்னாங்க. சரி காலேஜில் போயிட்டு பார்ப்போம், பார்த்துட்டு அட்மிஷன் போடுவோம். சரி காலேஜ் என்ட்ரன்ஸ் வரையிலேயே எனக்கு காலேஜ் பிடிச்சிருந்துச்சு. சரின்ட்டு போய்ட்டு அட்மிஷன் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதுக்கு வெயிட் பண்ணாமல் சாரை வந்து பாருங்கள். சார் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. சார் உங்களுக்கு உதவி செய்யணும். தேங்க்யூ சார்.